வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஜெபம். பரிசுத்த பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் தர்மையான காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், புதிய மேன்மைகள் இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை பெரியவனாக்கி ஆசீர்வதித்த அதே தெய்வம் இந்த காலை நேரத்தில் எங்களையும் கனம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். வசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய வல்லமையினாலே, ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தத்தினாலே ஆண்டவரை நிரப்பி உள்ளான மனுஷனை திருப்திப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அடியேனை மறுத்து வெளிப்படும், உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரத்தில் சொன்னது மாத்திரம் சுருக்கமா ஒரு 2 நிமிடத்துல நான் சொல்லிட்டு அடுத்த காரியத்திற்கு நான் கடந்து செல்கிறேன். ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்தார். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்ன பண்ணோம், என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் அவனுடைய அறிக்கையின் பிரகாரமே தாவீதை பெரியவனாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்பதாக தாவீது பல நிலைகளை அவன் கடந்து வந்தான். தாவீது கடந்து வந்த பல நிலைமைகள் உண்டு. அந்த நிலைமைகளிலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே அவனுடைய நிலைமைகள் முழுவதையும் தாவீது விளக்குகிறதை பார்க்கிறோம். டேவிட்ஸ் சிச்சுவேஷன் என்ன, அவனுடைய தாவீதுடைய சூழ்நிலை அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதை இந்த 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நமக்கு கற்றுத் தந்த பாடத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். என்னென்ன காரியம் இருந்துச்சு, தாவீதுடைய நிலைமை எப்படி இருந்ததா? முதலாவது என்ன, 4ஆம் வசனத்தின் முதல் காரியம் என்ன, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, shadow of death, மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. இரண்டாவது என்னவா, துச்சன்ய பிரவாகம், the floods of ungodly, துச்சன்ய பிரவாகம் என்ன பண்ணுச்சு, சூழ்ந்து கொண்டது என்று அவன் பயப்படுத்தினது என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக பாதாள கட்டுகள் என்னை என்ன பண்ணுச்சு, சூழ்ந்து கொண்டது, the sorrow of hell, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நான்காவது சொல்லுகிறான், மரண கண்ணிகள், the snares of death, மரண கண்ணிகள் என்ன பண்ணுச்சு, என்னை என்மேல் விழுந்தது என்று அவன் சொல்கிறான். இந்த 4 நிலைமைகளிலும் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை மரண கட்டுகள் வரலாம், துச்சன்ய பிரவாகம் வரலாம், பாதாள கட்டு வரலாம், மரண கண்ணிகள் வரலாம், அதை பற்றி பயப்படாத. இதை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். உலக பிரகாரமாக இருக்கிற நெருக்கத்தை கண்டு, மரண கட்டுகளை பார்த்து, துச்சன்ய பிரவாகத்தை பார்த்து சோர்ந்து போகாது. இவைகளில் இருந்து தாவீதை விடுவித்த கர்த்தர் உன்னையும் என்னை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், விடுதலை செய்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு தாவீது செய்த காரியம் என்ன? தாவீது என்ன பண்ணானா, ஒரு 4 காரியத்தை என்ன பண்ணா, அவன் வேகமா செய்தான். ஒரு 3 காரியங்கள், 3 காரியத்தை வேகமா செஞ்சா. 1, 2, 3 வசனங்களிலே அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, சுருக்கமா நான் சொல்லிட்டு கடந்து போறேன். வாசிங்க. பெலனாகிய கர்த்தாவே என்ன பண்ணுவானா, துச்சன்ய பிரவாகத்திலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, பாதாள கட்டுகளிலிருந்து, மரண கட்டிகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கினா முதலாவது நீ என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு. உலக பிரகாரமான அன்பெல்லாம் தனிந்து போகும், மாறி போகும், ஒழிந்து போகும். ஆனா கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் மாறாத அன்பு. அல்லேலூயா. அவரில் அன்பு கூறுவேன், ஏன்னா என்னை எல்லா கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். ஆகவே நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது என்ன சொல்லுகிறான், கர்த்தரின் கண்மலையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகமான தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகம் அவர். அல்லேலூயா. நீ அன்பு கூற வேண்டும் அவர்களே. நீ அன்பு கூர்ந்தால்
அவர் உனக்கு துருகமாக கேட்டகமாக ரட்சணிய பொம்பாக இருந்து உன்னை விடுவிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவன் சொல்லுகிறார், மூன்றாம் வசனம், துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனாலதான் கூப்பிட்டான். எல்லா சூழ்நிலையிலும் மனுஷனை நோக்கி நீ கூப்பிடாத, முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை இருக்குது, என்ன உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உனக்கு என்ன அவசியம், உன் குடும்பத்துக்கு என்ன அவசியம், உன் வேலைக்கு என்ன அவசியம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன அவசியம், உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன தேவை, உன் உறவுகளுக்கு என்ன தேவை, திருச்சபைக்கு என்ன தேவை, ஊழியத்துக்கு என்ன தேவை, கர்த்தருடைய முகத்தை நோக்கிட்டான். அல்லேலூயா. மனிதனுடைய முகமெல்லாம் ஏமாத்திடும், ஆனா கர்த்தருடைய முகம் ஒரு நாள் ஒன்று ஏமாத்தாது. அல்லேலூயா. தாவீது அதுதான் சொல்கிறான், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. தேவைகளின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வந்த அத்தனை உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. இதுதான் போன வாரம் நான் சொல்றது. இப்ப இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை, சில சத்தியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 6ஆம் வசனத்தை வாசிங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் நீ கூப்பிடுற சத்தம் அவர் செவியில் ஏறும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய செவியில போய் ஏறுமையா? கர்த்தர் காதுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலை அவர் உன்னிப்பாய் கேட்டு பதிலளிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் உனக்கு. நீ கூப்பிடும் போது அந்த சத்தம் கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறி அது கிரியை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனுடைய பிள்ளையே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்க ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை நான் நோக்கி கூப்பிடுறேன். நீங்க என் சத்தத்தை ஆலயத்தில் இருந்து கேட்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்தில் இருந்து நீ கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறது மாத்திரமில்ல, அவன் சொன்னா எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் என் தேவனை நோக்கி அபயமிட்டு ஆலயத்திலிருந்து சத்தத்தை கர்த்தர் கேட்டார் மாத்திரமல்ல, கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் எட்டிட்டு மாத்திரமல்ல, அந்த சத்தம் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். எத்தனை நல்ல அறிக்கை பெற்றுள்ளா தாவீதுக்கு. நல்ல வார்த்தையை பயன்படுத்திருக்கார். நான் சொல்லுகிற வார்த்தை அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. அங்குதான் கர்த்தர் தாவீதை பெரியவனா வச்சார். அல்லேலூயா. பெரியவனா இந்த மாற்று ஆண்டவரே கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கூப்பிடுதல் கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டவருடைய தன்மைகளை தாவீது விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆதாரமான ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதுதான். ஆனா காருண்யம் பெரியவனா மாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தாவீது எந்த நிலைமையெல்லாம் கடந்து வந்தான் சொல்லி தியானித்தனா அவனை கர்த்தர் பெரியவனாக்குகிறது ஒரு மேன்மை நம்ம விளங்கிக்குவோம். அல்லேலூயா. அதனால்தான் சில காரியங்களை உங்களுக்கு போதிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் வரைக்கும் தேவன் யார் என்கிற தன்மைகளை அவன் விளக்குகிறான். இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்றால், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று அறிக்கை பண்ணின தாவீதிற்கு தேவன் செய்த சில காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை பெரியவனாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று அறிக்கை பண்ணின தாவீதிற்கு தேவன் செய்த மேன்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்குதான் சொன்னார், உம்முடைய சத்தம் என்னுடைய சத்தத்தை கவனிச்சு உங்கள் செவிகளில் ஏறிற்று. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 5:14. என்ன வாசிக்கிறோம்? மனப்பாடமா சொல்லிருக்கோம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் சொல்லிட்டேன், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்புறம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டா அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நம்முடைய மிகப்பெரிய தைரியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கு? அல்லேலூயா. எனக்கு இந்த தைரியம் இருக்கு. நான் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் எனக்கு செய்வார் என்கிறது என்னை குறித்திருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய தைரியம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை ஆதாரமாக வைத்து ஆண்டவர் தாவீதுக்கு செய்த சில காரியங்களை நாம் 16, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே, இந்த 5 வசனங்களிலே தேவன் தாவீதுக்கு செய்த மேன்மையான காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். தாவீது கர்த்தர் தனக்கு செய்த காரியத்தை அறிக்கை பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். வாசிங்க 14ஆம் வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஒரு ஜலப்பிரவாகத்தில் இருந்த அவனை கர்த்தர் முதலாவது என்ன பண்ணாராம்? தூக்கி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன், உன்னை அமிழ்த்துகிற தேவன் அல்ல. நீ அமிழ்ந்து போகும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது உன் சத்தம் கர்த்தருடைய செவிகளில் ஏறுவது மாத்திரமல்ல, கரம் நீட்டி தூக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கரம் நீட்டி உன்னை மீட்டெடுக்கிறவர் தேவன். கரம் நீட்டி தாவீதை அன்றைக்கு கர்த்தர் தூக்கினார். என் அன்பு தேவ பிள்ளை, நெருக்கத்தில் இருக்கிறாயா? சோர்ந்து போய் இருக்கிறாயா? பலவீனப்பட்டிருக்கிறாயா? அமிழ்ந்து போகும் நிலைமையில் இருக்கிறாயா? உன்னை தூக்கி விடுவதற்காக தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தூக்குகிறார். நம்மை தூக்கி நிலைப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. தாவீதை கர்த்தர் கரம் பற்றி தூக்கினபடினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உன்னை தூக்கி விடுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். பிள்ளைங்க கீழே விழுந்துட்ட விட்டுருவோமா? விடமாட்டோம். என் பேரன் நடந்துட்டு இருந்தான் வாழ்க்கை, திடீர்னு விழுந்துட்டான். தாய் ஓடி போய் தூக்குறார். ஏன்? என்ன காரணம்? ஐயோ பிள்ளை விழுந்துச்சு, பதறது மனசு. இங்க எனக்கு எங்களுக்கு பதறும். அந்த தேவ பிள்ளை, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மேல அத்தனை கரிசனையா இருப்பாள் என்று சொன்னார். உன்னையும் என்னை உருவாக்கி இத்தனை ஆண்டுகள் நடத்தி வருகிற தேவன் நிச்சயமாய் 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 தூக்கி விடுவார். அல்லேலூயா. கைவிடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. தூக்கி விட்டார். தாவீதை கர்த்தர் தூக்கி விட்டார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். எப்படி தெரியுமா தூக்குவாரா? அதே வசனம் சொல்லுது ஆரம்பத்துல. என்னமா? உயரத்திலிருந்து என்ன பண்ணுவாரா? எவ்வளவு பெரிய கை பாருங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உயரத்திலிருந்து கொண்டு என்ன பண்ணுவாரா? கர்த்தர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உன்னை தூக்கி நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உயரத்திலிருந்து கை நீட்டுவார். இரண்டாவது என்ன பண்ணுவாரா? உன்னை பிடிப்பாராம் கர்த்தர். என்ன என்ன பண்ணுவார்? பிடிப்பார். அல்லேலூயா. உயரத்திலிருந்து தூக்கி விட்டு என்னை பிடித்து உன்னை என்ன பண்ணுவாரா? தூக்கி விடுவார். அல்லேலூயா. என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என்னை தூக்கி விடுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை தூக்கி விடுவதற்கு என் தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே, உன்னை இல்லாமின் மத்தியிலே உயரத்திலிருந்து கரம் நீட்டி உன்னை தூக்கி பிடித்து உன்னை தூக்கிவிட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆண்டவர் 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடலில் நடந்து வந்தார். சீஷர்களிடத்திலே சீசர்கள் படகுல போனார்கள். அக்கறைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் நான் தனித்திருக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை அனுப்புகிறார். அனுப்பினோட நடுக்கடல போயிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அலை உண்டாகி பயம் வந்துருச்சு. அமிழ்ந்து விடுவோமோ என்ற பயம். பயந்திருந்த சீஷர்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன பண்ணாரா? 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் கர்த்தர் நடந்து போறார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு அமிழ்ந்து போக கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துக்கு நடந்து போனார். கடல் மேல் நடந்து போனோன்னு நம்ம பிரதர் பேதுரு என்ன பண்ணிட்டார்? உடனே ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடு. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான். அவர் ஆண்டவர் தானோ நடந்து வந்திருப்பாரோ, கடல் மேல் நடக்கிற ஆண்டவர் தானோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. பேதுருக்கு அதே சந்தேகம் இருந்துச்சு. ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யும். ஓகே, கமான். போட்டோ விட்டு இறங்கினா கால வச்சான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சூப்பர், கீழே போல. 2வது ஸ்டெப் கீழே போல. 3வது ஸ்டெப் கீழே போல. 4வது ஸ்டெப் சலூன் போயிட்டான். வேகமா ஓடி போயிட்டான். கீழே போயாச்சு. அப்ப ஆண்டவர் சொல்ல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? உன்னை தூக்கி விட உன் பக்கத்திலே நான் இருக்கிறேன், விசுவாசிக்க வேண்டாமான்னு கர்த்தர் பேதுருவை பார்த்து கேட்டார். அல்லேலூயா. பேதுருவுடைய உலக பிரகாரமான பார்வை, அவிசுவாசத்தின் பார்வை அவனை கடலுக்குள் அமிழ்த்தது. எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஒரு ஸ்டெப் வச்சானோ அப்ப அழகா நடந்தான். எப்பெல்லாம் கர்த்தருடைய முகத்தை பார்த்து, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரே நம்பிக்கை வைத்து ஸ்டெப் வச்சானோ, ஒரு அடி வைத்தனோ, அவன் அழகா நடந்தான். எப்ப சுத்தி பார்த்தானோ, எப்ப பயம் வந்துச்சோ, ஐயோ கீழே போயிருவனோ சந்தேகப்பட்டானோ, அப்ப கீழே போயிட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா.
அவர் விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பேதுருவை அவர் கரம் நீட்டி அமிழ்ந்து போகும்போது தூக்கிவிட்டார். உன்னை மனை தூக்குவதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 17ஆம் வசனம். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை கர்த்தர் விடுவித்தார். முதலாவது என்னை தூக்கிவிட்டார், இரண்டாவது என்னை விடுவித்தார். என்னன்னு சொல்லுது, என்னன்னு போட்டிருக்காது. அவர் தானே என்ன கர்த்தர் தூக்குனார், என்ன கர்த்தர் அப்படிதானே இருக்கு வசனம். என்னை அவர் என்ன பண்ணார், தூக்கிவிட்டார், என்னை விடுவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்னிலும் அதிக பலவான்களால் இருந்த சத்துருக்கள், பலத்திருந்த சத்துரு. நம்ம பார்க்கிற மனுஷன் பலவானா இருப்பான், நம்ம எதிர்க்கலாம் பலவானா இருப்பான். சத்துருவை கண்டு ஐயோ இவ்வளவு பலவானா, முடியாதோ நம்மளால, சோர்ந்து போகாத. உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை விடுவிப்பதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒருவேளை சின்ன ஆளா தெரியலாம், மனுஷனுக்கு ஒண்ணுமில்லாதவனா தெரியலாம், ஆனா உனக்கு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சாதாரண தேவன் அல்ல, அகிலத்தையும் சிருஷ்டித்த அந்த சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கின கர்த்தர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ கடவுளை பார்த்திருக்கேன், ஏன் அப்பாவை போல இந்த கடவுளை நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. எத்தனையோ கோயில்களுக்கு நான் போயிருக்கேன், மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்கேன், இதே தஞ்சாவூர் கோயிலுக்கு காவி வேட்டி கட்டி போயிருக்கேன், அன்பு தேவ பிள்ளையே நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன். ஆனா ஏன் ஏசப்பாவை மாதிரி எந்த தெய்வத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிய தெய்வம், அவர் வல்லமை உள்ளவர், அவர் விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ பலவான பார்த்து சோர்ந்து போகாதே, எதிரியை கண்டு பயப்படாதே, சத்துருவை பார்த்து பயப்படாதே. அவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து போகாத. அவன் சொல்றான், என்னிலும் அதிக பலவான்கள் என்று பலத்த சத்துருவுக்கு. இரண்டாவது யாராம், என்னை பகைக்கிறவங்க. உன்னை பகைக்கிறவனை கண்டு பயப்படாத. உன்னை பகைக்கிறவர்களை கர்த்தர் உன் பட்சமாய் சேர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதுக்கு அதுதான் ஆண்டவர் பண்ணார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிக பேர் பகைக்கிறவர்கள் இருந்தார்கள், பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். பலவான்கள் இருந்தால், பலத்த சத்துரு இருந்தான். தாவீதுக்கு யாரு டக்குன்னு சொல்லுங்க, பலத்த சத்துரு யாரு? இல்ல, இன்னொரு ஆள். சவுல் பகைத்தவன் கோலியாத். என்ன பண்ணா, பலவான், பார்த்தா எல்லா சமஸ்த இஸ்ரவேலும் பயந்து நிக்குது. சமஸ்த இஸ்ரவேலும் பயந்து நிக்குது. ராணுவம் முழுவதும் பயந்து நிக்குது. ஐயோ, இத்தனை பெரிய கோலியாத்திற்கு முன்பதாக நாங்கள் எப்படி போய் யுத்தம் பண்ணுவோம்? கலங்கி இருக்கும்போது கர்த்தர் பாளையத்திற்கு தாவீதை அனுப்பினார். அல்லேலூயா. அண்ணன்மார்களுக்கு பால் கட்டியும் உணவுகளை எடுத்துக்கொண்டு ஓடலாம். அண்ணன் கேட்கிறான், இங்க ஏன் வந்த? தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கியா? அல்லேலூயா. காரணம் இல்லாம கர்த்தர் அனுப்ப மாட்டார். காரணம் இல்லாம கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு வர மாட்டார். காரணம் இல்லாம கர்த்தர் என்னை இங்க வந்து நிப்பாட்ட மாட்டார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொன்னார். அந்த முகாந்திரத்தை கர்த்தர் தாவீதின் மூலமாக ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. போனா சவுல் ராஜா கிட்ட போனா, நான் எல்லாம் செஞ்சிருக்கேன், கோலியாத்தை வீழ்த்தேன். சவுல் ஏளனமா பார்த்தேன், நீயா சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? நான் ராணுவத்திலே இருந்தேன், நான் ராஜா, எத்தனை யுத்தங்களை நான் பார்த்திருக்கேன், கேடயம் போட்டிருக்கேன், எல்லாம் இருக்குது எனக்கு. கட்ட கட்டம் தூக்கி தாவீதுக்கு போட்டிருப்பான், கேடயத்தை வச்சிருப்பான், மார்க் கவசத்தை போட்டிருப்பான், கத்தி தூக்கி எடுத்துருந்தோம், தலை சீராமல போட்டு, இதெல்லாம் வெயிட், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், வேற என்னதான் வேணும்? தாவீது ஓடுறாங்க ஆத்தங்கரைக்கு, ஓடி போய் கூழாங்கல்ல எடுத்துட்டு வரான். எப்பா இது வச்சா, இது ஓ பார்வையில சின்னது, கர்த்தருடைய பார்வையில பெரியது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஓடுறான், கோலியாத்து முன்னாடி போய் நிக்கிறான். கோலியாத்து கேட்கிறான், கையில கவனோட நிக்கிறான் தாவீது. என்ன நாயின்னு நினைச்சியா? கல்ல கொண்டு வந்திருக்க என்ன நாயின்னு நினைச்சியா? தாவீது கோலியாத்தை நாய் அளவுக்கு கூட பார்க்கல, ஒரு சின்ன குருவி அளவுக்கு தான் பார்த்தான். சொல்லுங்க, ஒரு சின்ன குருவி அளவுக்கு தான் பார்த்தான். நாய் கூட பெருசு. அத்தனை சமஸ்த பலத்த கோலியாத்தை, பலத்த சத்துருவ
ஒரு சின்ன குருவியை போலத்தான் தாவீது பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் கேட்டான், நீ நாய் கூட இல்லடா, நீ குருவி. தாவீதின் கரத்தில் இருந்த ஒரே ஒரு கூழாங்கல் கோலியாத்தை வீழ்த்தினது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் அமைதியாக இருக்கிற கூழாங்கல்லாக இருந்தால் உன்னை கொண்டு கர்த்தர் சத்துருவை வீழ்த்துவதற்கு கருத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு, உன்னை கொண்டு ஜெயத்தை கொடுப்பதற்கு, உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். தாவீதின் கரத்தில் அதுவரைக்கும் அந்த கூழாங்கல் அமைதியாக இருந்துச்சு. அது திரும்பிக்கிட்டு இல்லை, அமைதியாக நேரம் வந்தப்ப அந்த கல் தான் யார் என்பதை காட்டிட்டு அது கர்த்தர் அனுப்பின கல். ஒரே கல்லுல கோலியாத்து விழுந்தான். அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை கொய்து தாவீது அழகா கொண்டிருந்தான். சமஸ்த இஸ்ரவேலும் பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000. எத்தனை ஆசீர்வாதம்! சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000. 10,000, 10 மடங்கு அதிகமையா சவுல் கொண்டதை காட்டிலும். பாடின உடனே பலத்த சத்துருவை வீழ்த்திட்டான் தாவீது. இப்ப ஆதரவா இருந்த சவுல் ராஜா பகைவன் ஆயிட்டான். நான் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. வேண்டாம். அந்த நாள் முதற்கொண்டு வேதம் சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரமா பார்த்தான். ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். பலத்த சத்துருவை மேற்கொண்டான். பலத்திருந்தவன் தான், பகைவன் தான் மேற்கொண்டான். ஆனா அதை பார்த்த ராஜாவை பகைவனாய் மாறி போனான். ஆனா கர்த்தர் அந்த சவுலுடைய கையில் இருந்து தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. அவனுக்கு பிடிச்சிருச்சு. போய் சுரமண்டலம் வாசித்து உட்கார்ந்து இருப்பான் தாவீது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆவி விரட்டத்துக்கு சுரமண்டலம் வாசிப்பான். பாத்தீங்களா, செத்து போன்னு சொல்லி உருவ செத்து போன்னு சொல்லி ஈட்டி தூக்கி போட்டான். ஆனா கர்த்தர் தாவீதை விடுவித்தார். விடல. சவுல் துரத்திக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் துரத்தினான். அவன் ஜீவனை வாங்குவதற்காக துரத்தி கொண்டே இருந்தான். ஆனா கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் மலை ஜலாதிக்கு போய் உட்கார்ந்தான். ஒரு ராஜா தன்னை விட ஒருத்தன் பெரியவன் சொன்ன உடனே அவனை துரத்த ஆரம்பிச்சுட்டான். வேலையெல்லாம் விட்டு தாவீதை துரத்திக்கிட்டே இருந்தான். எங்கெங்க போனாலும் அவனை நிம்மதியாக இருக்க விடல. தாவீது சவுல் ஓடிக்கிட்டே இருந்தான். இவனும் ஓடிக்கிட்டே இருந்தான். சவுலும் துரத்திக்கிட்டே இருந்தான். மலை மேல போய் இருந்தான். இவன் கீழே துரத்திக்கிட்டே வரான். மலை ஜலாதிக்கு போய் குகையில உட்கார்ந்தான். அதே குகையில தான் தாவீது அவன் நாட்டில் இருந்தான். அப்ப கேட்கிறாங்க தாவீது கிட்ட, தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொல்லும், இந்த சவுல் உருவ கூட்டி போறோம், சாகடிச்சத ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்க ஆள். வேண்டாம். சாவின் ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க தாவீது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாவின் ஓரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டான். மலைஜலாதிக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு கீழே போயிட்டான். சவுல் இங்க இருந்து கூப்பிடுறான், சவுல் ராஜாவே. அவன் திருப்பி பார்க்கிறான். பத்தியா, உன் சாவை உன் வஸ்திரத்தின் தொங்கல நான் அறுத்திருக்கேன். நான் நினைச்சிருந்த அவனை காலி பண்ணி இருக்க முடியும். ஆனா நான் உன்னை சாகடிக்க ஏன் தெரியுமா? நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன். வேலையில சொல்லுவான், நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் கையை நான் போட மாட்டேயா. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின மனுஷன். நீ 1000 துரோகம் பண்ணியிருக்கலாம், 1000 அக்கிரமம் பண்ணியிருக்கலாம். உன் மேல கையை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் உன்னை இன்னைக்கு ஜீவனோட விட்டேன்னு சொல்றான். சவுல் சொல்றான், மகனே என்னை காட்டிலும் நீதிமான். இந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1 முதல் கடைசி வசனங்கள் வரைக்கும் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. இந்த சம்பவம் அழகா விளங்கும். அவன் சொல்றான், சவுல் ராஜா சொல்றான், என்னை பார்க்கிலும் நீ நீதிமான். மகனே, ஜீவனை தப்ப விட்டியே, என்னை காட்டிலும் நீ நீதிமான் என்று அறிக்கப்படுகிறான். பாருங்க, கர்த்தர் தாவீதை விடுவித்தார். சவுலின் கைக்கு விடுவித்தார். எந்த சவுல் துரத்தினானோ அதே சவுல் செத்து போனான். கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினார். நிலைகளை சொல்லுமா, அவரை கர்த்தர் பெரியவனா மாத்தினார். பிறகு படிக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம். வருகிற வாரங்களில் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார்.